நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பா ஆசையில் கொலையில் சிக்கிய இஷாரா, விசாரணையில் வெளியான பகீர் தகவல். அனுர அரசியல், ராஜபக்சக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்படும் சதி. கிளிநொச்சிக்கு இரவில் அழைத்துச் செல்லப்பட்ட செவ்வந்தி, அளிக்கப்பட்ட சிசிடிவி ஆதாரம். தேசிய இனப்பிரச்சினைக்கும் இந்த அரசு தீர்வு காண வேண்டும், ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. செவ்வந்தி காலில் விழுந்து வணங்கிய அந்த பெண் யார்? 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம், நாடாளுமன்ற விசாரணை குழு கோரும் எதிர்க்கட்சி. நானும் கமாண்டோ சலிந்துவும் மித்தன்யாவில் இருந்தபோது கெகல்பத்ர பத்மே எங்களை உடனடியாக கொழும்புக்கு செல்லுமாறு கூறினார். இசாரா செவ்வந்தி பகிரங்கம். ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல்பத்ர பத்மே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இசாரா செவ்வந்தி ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தனது கனவு என கெகல்பத்ர பத்மேவிடம் தொடர்ந்தும் இசாரா தெரிவித்து வந்துள்ளார். தன்னை ஐரோப்பாவிற்கு அனுப்புவதாக பத்மே வாக்குறுதி அளித்ததால் சஞ்சீவவின் கொலைக்கு உதவி செய்தமைக்காக எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என இசாரா கெகல்பத்ரேவிடம் குறிப்பிட்டுள்ளார். இசாரா செவ்வந்திக்கு வாக்குறுதி அளித்ததற்கமைய இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாயிடம் 65 லட்சம் ரூபாய் கொடுத்த கெகல்பத்ர பத்மே இசாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். சிறு வயதிலிருந்தே கெகல்பத்ர பத்மேவுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த இசாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெகல்பத்ர பத்மேவிடம் தொடர்ந்தும் கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் சஞ்சீவவின் கொலை தொடர்பாக பல உண்மைகளை தற்போது வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட பெரமுன கட்சி தலைமையை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரம் நடத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கத்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை இந்த தவறான தகவல் பிரச்சாரம் தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில குழுக்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் பொய்யாக தொடர்படுத்தி விசாரணைகளை அரசியல் மயமாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சந்தேக நபரின் படத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி குற்றச் செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க முயற்சி நடப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போலி கணக்குகள் மற்றும் பணம் செலுத்திய ஆன்லைன் பிரச்சாரங்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர். இது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு பாரபட்சமற்ற விசாரணையை நடத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செவ்வந்தி விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் பிரதேசங்களில் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதுகளும் விசாரணை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் குறித்த பகுதியில் உள்ள போலீசாருக்கு இந்த ஒரு தகவல்களும் அறிவிக்கப்படாமல் கொழும்பிலிருந்து அதற்கென சிறப்பு அணி ஒன்று சென்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த போலீஸ் பிரிவால் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் போது அங்குள்ள கடை தொகுதியில் பதிவான சிசிடிவி காணொலியும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கலாசாரத்தையும் பாதாள உலக கலாசாரத்தையும் ஒழித்து விடுவது போன்று தேசிய இனப்பிரச்சினைக்கும் இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய பேசுபொருளாக இருப்பது போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான அரசினதும் போலீசாரினதும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம்.
அதேபோன்று பாதாள உலகக் குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இருந்தாலும் அவர்கள் நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்திலும் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த செயல்கள் என்பது ஆரோக்கியமான விடயங்களாகவே இருக்கின்றன. அது மாத்திரமன்றி இவை பாராட்டக்கூடிய விடயமுமாகும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாட்டின் எதிர்காலம் எமதும் மக்களின் எதிர்காலம் என்பது போதை வஸ்து பாவனையாலும் போதை வஸ்து வர்த்தகத்தாலும் அப்படியே சீரழிக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது. இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை செய்கின்ற பாதாள உலக குழுக்களை கண்டுபிடிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றாவது அவர்களை கைது செய்து கொண்டு வந்து சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துவதற்காகவும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கையை இந்த நாட்டின் பொதுமக்களாக இருக்கின்றவர்களும் நடுநிலை சிந்தனையாளர்களும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த விடயத்தை நாங்களும் பாராட்டுகின்றோம். அண்மையில் இந்தோனேசியா, நேபாளம் ஆகிய இடங்களுக்கு சென்று போலீசார் இவ்வாறு பாரிய குற்றச்செயல்களை செய்தவர்களை நாட்டின் எதிர்காலத்தையும் வருங்கால இளம் தலைமுறையினரையும் பாழாகக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற அந்த மோசமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும், நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்படுகின்ற நிலைமையை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் இருந்து பரிசோதிக்கப்படாமல் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற விசாரணை குழு ஒன்றை அமைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான எதிர்க்கட்சியின் கோரிக்கை தற்போது நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான நிலையற் குழு கூடிய போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருந்த 323 கொள்கலன்களை எதுவித பரிசோதனையுமின்றி சட்டவிரோதமாக துறைமுகத்திலிருந்து வெளியேற்ற அனுமதித்த விவகாரம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்க நாடாளுமன்ற விசேட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த மனு நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சியினரில் 5 நாள்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் அதன் பின்னர் நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பான நிலையற்குழுவின் அனுமதியின் பிரகாரம் நாடாளுமன்ற செயல்பாட்டில் உள்வாங்கப்படும். குறித்த மனு நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அதில் கோரப்பட்டுள்ளவாறான விசேட விசாரணை குழு ஒன்றை அமைக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்படும். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சிபந்தியிடம் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்வதற்கு முன்னைய நாள், அதாவது பிப்ரவரி 18 அன்று நானும் கமாண்டோ சலிந்துவும் மித்தனிய பிரதேசத்தில் தங்கியிருந்தோம். இதன்போது கெகல்பத்ர பத்மே என்பவர் எங்களை உடனடியாக கொழும்புக்கு செல்லுமாறு கூறினார். பின்னர் நானும் கமாண்டோ சலிந்துவும் கொழும்புக்கு சென்றோம். இதனையடுத்து நான் சட்டத்தரணி வேடத்தில் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் சென்று கணையமுள்ள சஞ்சீவ் என்பவரை கொலை செய்ய உதவி செய்தேன் என இசாரா சிபந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இசாரா சிபந்தியும் கமாண்டோ சலிந்துவும் அருண விதானகமகே கேவத் கஞ்சா என்பவரை கொலை செய்வதற்காக மித்தனியுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பின்னர் திட்டம் மாற்றப்பட்டு கணையமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக இருவரும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி 19 பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சட்டத்தண்ணிகள் போன்று வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்த இசாரா சிபந்தி உட்பட இருவரே கணையமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டு கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சிபந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் 14 கைது செய்யப்பட்டார். நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து 3 நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இசாரா சிபந்தி இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இசாரா சிபந்தியுடன் கம்பகா பாபா, ஜே.கே. பாய், தக்சி என்ற பெண் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இசாரா சிபந்தி உட்பட அனைவரும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் அதிகாரிகள் இருவர் அக்டோபர் 15 நேபாளம் நோக்கி பயணித்து அவர்களை இரவு நேரத்தில் நாட்டுக்கு அழைத்து வந்தனர். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சிபந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 90 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிப்பண்ணையில் தங்கியிருந்து வீட்டிலிருந்து செல்லும் போது சிப்பந்தி தனது காலில் விழுந்து வழங்கி வெளியேறி சென்றதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண் தெரிவித்துள்ளார். இசாரா சிப்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கணையமுள்ள சஞ்சீவை கொலை செய்த அன்றே இசாரா சிப்பந்தி அழுத்கம வந்துள்ளார். அழுத்கம பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தவரை எனது மோட்டார் சைக்கிளில் பின் ஆசனத்தில் ஏற்றிக்கொண்டு வெளிப்பண்ணையிலுள்ள ஒலிபோன் தோட்டத்தில் எனது வீட்டில் தங்கி வைத்திருந்தேன் என்றார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மத்துகம சான் எனக்கு நீண்ட காலம் நன்கு பழக்கம்.
அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து அழுத்கம பேருந்து நிலையத்தில் வந்திருக்கும் பெண்ணை நான் குறிப்பிடும் வரை தங்க வைக்குமாறு தெரிவித்தார். அதன் பிரகாரம் செவ்வந்தியை தங்க வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் நேற்று நரேன்பட்டிய வைத்தியசாலையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர் வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பாளராக வேலை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென் மாகாணத்தில் இன்று முதல் கவர்மெண்ட் பே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 மாகாணங்களையும் இந்த திட்டத்துக்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் பே செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி விவகாரம் கடந்த 1 வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இசாரா செவ்வந்தி விவகாரம் ஒரு புறம் இருக்க, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் விவகாரமும் ஒரு பக்கம் முக்கிய நபர்களில் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் தலைமறைவாகியமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த வகையில் புலனாய்வுத்துறை நிப்ராஸ் மற்றும் பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் நாட்டிலிருந்து தப்பி ஓடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பி ஓடி வருவதாகவும் கட்நாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.